வணக்கம். துன்பத்திலிருந்து எப்படிங்க வெளியே வர்றதுன்னு நம்ம எல்லோருமே யோசிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு இந்த கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலான்னு இருக்கோம். ஒரு திருக்குறள், அப்புறம் ஓஷோவோட சில பார்வைகள், இது நமக்கு வழிகாட்டும். குறிப்பா ஆசை அப்புறம் வெறுப்பு, இதுக்கும் துன்பத்துக்கும் என்ன தொடர்புன்னு கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த திருக்குறள் என்ன அது? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது சிம்பிளா சொன்னா, எதையும் ரொம்ப ஆசைப்படாம அதே சமயம் வெறுக்காம அப்படி ஒரு நிலையை அடைஞ்சவங்க, இல்ல அந்த இறைவனோட அடிய சேர்ந்தவங்களுக்கு எப்பவுமே துன்பம் இல்லைன்னு சொல்லுது. ஆமா, மிகச் சரியான துவக்கம். இந்த வேண்டுதல் வேண்டாம இருக்குல்ல, ஆசைப்படுறதும் சரி வெறுத்து ஒதுக்குறதும் சரி, இது ஓஷோவோட பார்வையில ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நாம கேட்டிருப்போம், ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் மூலம் அப்படின்னு அவர் சொல்றத. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆசை மட்டும் இல்ல, அந்த வெறுப்பும் கூட மனசோட ஒரு விளையாட்டு தான். ஓ, அப்படியா? வேண்டும்ங்கிறது எதிர்காலத்துக்கு இழுக்குதுன்னு ஓஷோ சொல்றார், அது புரியுது. ஆனா வேண்டாம்ங்கிற வெறுப்பு அது எப்படி? அதுவும் மனசோட தோற்றமா? ஆமா, பாத்தீங்கன்னா இது வேணுங்கிறது உங்களை எதிர்காலத்துல வாழ வைக்குது, அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது வேண்டாங்கிற அந்த வெறுப்பு, அது பெரும்பாலும் கடந்த கால கசப்பான அனுபவங்கள்ல இருந்து வரலாம், இல்லனா எதிர்காலத்தை பத்தின ஒரு பயத்துல இருக்கலாம். ஆக ரெண்டுமே உங்களை நிகழ்காலத்துல இப்ப இங்க இருக்க விடாம இழுக்குது. சரி சரி. அப்போ ரெண்டு பக்கமும் ஒரு விதமான பிடிப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆசை ஒரு பக்கம் இழுக்குதுன்னா வெறுப்பு இன்னொரு பக்கம் தள்ளுது இல்லையா? அதேதான், ரெண்டுமே உங்களை உங்க மையத்திலிருந்து வெளியே இழுக்கிற சக்திகள் தான். குறள் சொல்ற அந்த இலானடி சேர்த்தல், அதாவது வேண்டுதல் வேண்டாமை அற்ற அந்த தன்மையை அடையிறது, அத ஓஷோவோட பார்வையில பார்த்தா அது நம்மளோட உள் மையத்துல போய் நிக்கிறது, அமைதியா அசையாம. அந்த மையத்துல தான் இந்த ஆசையும் வெறுப்பும் இல்லாம போகுது. சரி, ஆனா ஒரு கேள்வி வருது. ஆசையும் வேணாம் வெறுப்பும் வேணான்னா அப்புறம் வாழ்க்கையில ஒரு டிரைவ், ஒரு உந்துதலே இல்லாம போயிடுமே. எதையுமே விரும்பாம ஒரு லட்சியமே இல்லாம இருக்கிறது, அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, டல்லான நிலைமை மாதிரி தெரியலையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய பேர் இப்படி கேட்பாங்க. ஓஷோ இது ரொம்ப அழகா தெளிவுபடுத்துறார். ஆசையற்று இருக்கிறதுனா உணர்ச்சியே இல்லாம செத்துப்போன மாதிரி இருக்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. உண்மையிலே அந்த நிலையில தான் நீங்க முழுமையான ஒரு விழிப்புணர்வோட முழு உயிர்ப்போட இருக்கீங்கன்னு சொல்றார். ஏன்னா உங்க சக்தி தேவையில்லாத ஆசை வெறுப்புல சிதறி போகல. ஓ, சக்தி சிதறலையா? ஆமா, எதிர்பார்ப்புகளோட ஒரு விதமான பதட்டம் இருக்காது, நிராகரிச்சிடுவாங்களோங்கிற வலியோ பயமோ அங்க இருக்காது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆசையற்று இருப்பது சவமாக இருப்பதல்ல, அது முழுமையாக உயிர்ப்புடன் இருப்பது. உங்கள் மையத்தில் நீங்கள் விழும்போது அதுவே பேரின்பம் அப்படின்னு. அந்த மையம் அல்லது அந்த இலானடி நிலை, அது ஏன் பேரின்பமா இருக்குன்னா, அங்க மனசோட போராட்டங்களே இல்ல, சும்மா ஒரு அமைதி. அதனாலதான் குறள் சொல்ற மாதிரி யாண்டும் இடும்பை இல்ல, எப்பவுமே துன்பம் இல்ல. இது பெரியது. அப்போ இது ஆசைகளை கொன்னுடுறது இல்ல, ஆனா அந்த ஆசைகளாலையும் வெறுப்புகளாலையும் நாம ஆட்டி படைக்கப்படாம அதை கடந்து நிக்கிறது, நம்ம உணர்ச்சிகளை கவனிக்கிறது, ஆனா அதுல சிக்கிக்காம இருக்கிறது. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு தியான நிலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு விழிப்புணர்வு நிலை. ஓஷோ அதிகமா வலியுறுத்துறதே இந்த விழிப்புணர்வை தான். உங்க மனசுல ஆசை வருதா, சரி வரட்டும், பாருங்க. வெறுப்பு வருதா, அதையும் பாருங்க. அதை எதிர்த்து போராடாம, அதை வெறுக்காம, அது வர்றதையும் போறதையும் ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கும் போது அதோட பிடி தானா தளர்ந்து போகும். இங்க இயல்பா உங்க மையத்துக்கு வர ஆரம்பிப்பீங்க. இது ஒரே நாள்ல நடக்காது, ஆனா இது ஒரு தொடர்ச்சியான உள்முக பயணம். ஆகா, இந்த குறள் மற்றும் ஓஷோ பார்வை ரெண்டும் இணையிற இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது துன்பம்ங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல, அது வேணும் வேண்டாம்னு அலைப்பாயிர நம்ம மனசோட ஒரு பிரதிபலிப்பு தான். அந்த அலைப்பாயுதலை நிறுத்தி நிகழ்காலத்துல நம்ம மையத்துல நிக்கிறது தான் உண்மையான விடுதலை. ரொம்ப அருமையா தொகுத்தீங்க. இறுதியா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க ஒரு விஷயத்த சொல்றேன். ஓஷோ இந்த வேண்டுதல் வேண்டாமையற்ற மைய நிலையை பத்தி பேசும்போது அந்த நிலையில நீயே இல்லைன்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது அந்த நான்கிற தனிப்பட்ட உணர்வு அது கரைஞ்சு போயிடுதுன்னு சொல்றார். இது ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது இல்லையா? அந்த நான் இல்லாம போறதுனா என்ன? அது எப்படி துன்பம் இல்லாத நிலையோட தொடர்புடையதா இருக்க முடியும்? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம்.